நெறைய பேரு வால்யூம் ப்ரொஃபைல் இன்ட்ராடேல யூஸ் பண்றது தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப நான் வால்யூம் ப்ரொஃபைல் வரைஞ்சேன்னா, நான் ப்ரீவியஸ் டேக்கு தான் வால்யூம் ப்ரொஃபைல் வரையணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கே வால்யூம் ப்ரொஃபைல் வரைஞ்சு, இன்னைக்கே ஒரு என்ட்ரி வந்துச்சுன்னா, நான் என்ட்ரி எடுக்க போறதில்ல. நான் நெக்ஸ்ட் டே அந்த என்ட்ரி வந்தா தான் எடுக்க போறேன். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இந்த செஷனோட வால்யூம் ப்ரொஃபைல் பாருங்க. எனக்கு இது ஒரு டிமாண்ட் ஜோன். எனக்கு வால்யூம் ஸ்பைக் இருக்கு. ஓகேங்களா? பட் எனக்கு அந்த டேவே எனக்கு டச் குடுத்துருச்சு. ஸோ, ஃபியூச்சர்ல வந்தா இத ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ, இங்கேயும் எனக்கு அதே ராலி பேஸ் ராலி இருக்கு. எனக்கு அன்னைக்கே டச் குடுத்து எனக்கு மேல போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ, அடுத்து வந்து நான் திருப்பி யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நீங்க எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வால்யூம் ப்ரொஃபைல் நான் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ற மாரி இருந்தா, எனக்கு அந்த டேல வந்து அந்த ஜோன் கிட்டயே வந்திருக்க கூடாது. அடுத்த நாள் தான் அத வந்து நான் ட்ரேட் பண்ண போறேன். அதாவது அப்கமிங் டேஸ்ல. ஓகேங்களா? இப்போ எல்&டி எடுத்துப்போம். இப்போ இங்க சப்ளை ஜோன்ஸ்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இது ஒரு சப்ளை ஜோன், இது ஒரு சப்ளை ஜோன் அண்ட் இது ஒரு சப்ளை ஜோன். ஓகேங்களா? நீங்க வால்யூம் ப்ரொஃபைல டூலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க அத வச்சே ட்ரேட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு 3% 5%க்கு தான் உங்க கன்ஃபர்மேஷன். மீதி எல்லாமே நீங்க எது பேசிக்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அத வச்சு தான் நீங்க ஜோன் மார்க்கிங்கோ எல்லாமே பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் 3 ஜோன்ஸ் வரைஞ்சிருக்கேன். எனக்கு எதுல வால்யூம் அதிகமா இருக்கு பாருங்க. இதுலயும் எனக்கு வால்யூம் இல்ல. இதுலயும் எனக்கு வால்யூம் இல்ல. இதுலயும் எனக்கு வால்யூம் இல்ல. ஓகேங்களா? நான் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இது எனக்கு ப்ராஃபிட் குடுத்த மாரி இருந்தாலும், இந்த ஜோன்ஸ்க்குலாம் நான் போ மாட்டேன். தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் இத யூஸ் பண்றேன். இது பாருங்க எனக்கு அந்த டேவே எனக்கு டெஸ்ட் பண்ணி இறங்கியிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இந்த ஜோன நான் அப்பயே டெலீட் பண்ணிடுவேன். இந்த 2 ஜோன் பார்க்க போறேன். பட் 2த்துலயும் எனக்கு வால்யூம் இல்ல. ஸோ நான் வந்து இந்த ஜோன ட்ரேட் பண்ண போறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே வந்து நீங்க அனலைசிஸ் பண்ணிட்டு தான் அடுத்த நாள் நீங்க பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எனக்கு லெவல் ஸ்டாக் குடுக்கும். அது வந்து ஒரு சப்போர்ட்டாவோ, ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இதுவே பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா? அதே மாரி இந்த வால்யூம் ஸ்பைக் இருக்கா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகலாம். இது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டூல் தான் இது. நீங்க என்ன பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அத வச்சு நீங்க 90% ஆஃப் த ஜோன் அதில தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. இது ஜஸ்ட் வால்யூம் இருக்கா? இல்லையான்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸு. ஓகேங்களா? இன்னொன்னு பார்ப்போம். ஓகே. இங்க ஒரு சப்ளை ஜோன் இருக்கு. இந்த செஷனுக்கு வரையறேன். இதில பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் எனக்கு வால்யூம் இருக்கு. ஸோ, நான் எல்லா இடத்துலயும் ட்ரேட் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இப்ப பாருங்க, இதுவும் எனக்கு சப்ளை ஜோன் தான். இதுவும் சப்ளை ஜோன் தான். ஓகேவா? இப்போ எனக்கு 5 மினிட்ஸ்ல எனக்கு ஜோன்ஸ்லாம் கிளியரா இல்லன்னா, கோ ஃபார் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 மினிட்ஸ். ஸோ, நான் 15 மினிட்ஸ் போறேன். எனக்கு டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் திருப்பி இந்த செஷனுக்கே வரையறேன். இங்க பாருங்க எனக்கு வால்யூம் ஸ்பைக் இன்னும் அந்த ஏரியால இருக்கு. ஸோ, நான் அடுத்த நாள் வந்தா தான் ட்ரேட் பண்ணுவேன். அதே நாள்ல எனக்கு டச் குடுத்துச்சுன்னா, நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நீங்க அத ஹையர் டைம் ஃப்ரேம்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜோன்ஸ வந்து நீங்க எத பேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ, அத வச்சு 90% கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் ஒரு டூல். அது இப்ப நீங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பிளாட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க எனக்கு வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா, அது வெல் அண்ட் குட் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆக நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க. இதே வால்யூம் ப்ரொஃபைல் நான் இங்க வரையறேன். ஓகேங்களா? எனக்கு வால்யூம் ஸ்பைக் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேவா? எனக்கு சப்ளை ஜோன் இங்க இருக்கு. கரெக்ட்டா? பட் நான் இத ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா, இதுக்கு சேம் டேவே எனக்கு டச் குடுத்துருக்கு. ஓகேங்களா? எனக்கு டச் குடுக்காம நெக்ஸ்ட் டே வந்தா தான் நான் வந்து என்ட்ரி எடுக்க போறேன். நீங்க இப்படிலாம் வரைஞ்சு என்ட்ரி குடுத்துருக்குன்னு காமிக்காதீங்க.
ஓகேங்களா, எனக்கு சேம் டே ஒரு டச் கொடுத்துருச்சு. ஸோ இது அப்பயே எனக்கு இன்வேலிட் ஆகிடுச்சு. இந்த ஜோனை நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போது உதாரணத்துக்கு பேங்க் நிஃப்டியில் கூட பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம். சொல்லுங்கள். நான் இங்கேருந்து இங்கே வரைகிறேன். இங்கே இருக்குது தெரியுதா வால்யூம் ஸ்பைக்கு, பெரிய ரெட் கேண்டில் இருக்கான். இது வந்து எனக்கு ஒரு சப்ளை ஸ்ட்ரக்சர் தான். பட் எனக்கு அந்த டேவே எனக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நான் அந்த டே ட்ரேட் பண்ண மாட்டேன். வால்யூம் ப்ரொஃபைலில் அந்த டே வந்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 1 ஹவர் போனாலும் சரி, 1 ஹவர் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு சப்ளை ஸ்ட்ரக்சர்ஸ் எங்கே இருக்குது? ட்ராப், பேஸ், 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 ட்ராப். கரெக்டாக ஸ்டாக் எப்படி இருக்குது? டவுனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வால்யூம் ப்ரொஃபைல் எடுங்க. இந்த டேலேருந்து ஒரு 3 days, சரி 2 டே வைங்க. சரிதான், எனக்கு வால்யூம் ஏரியா ஹை எல்லாமே இங்கே மர்ஜ் ஆகிருக்கு. நான் வந்து ஏற்கனவே ஜோனாக ஸ்பாட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இங்கே டச் கொடுத்துருச்சு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு.